குறிப்பாக ரஷ்யா இதிலே ஒரு நெகிழ்வு போக்கை கடைபிடித்தாலும் மற்ற எல்லா நாடுகளும் இதில் அமெரிக்காவோடு நிற்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். நாங்கள் பரஸ்பரமாக மரியாதையின் அடிப்படையில் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். மரியாதையாக கண்ணியமாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இது இல்லாமல் எங்களோட நீங்க தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா வந்தது என்று சொன்னா உச்சகட்ட முறையில் பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு முகமது பின் சல்மானுக்கு மசூத் பெசக்ஷியன் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் அதற்கு ஒரு அழகான சாதகமான பதில முகமது பின் சல்மானும் சொல்லி இருக்கிறார். ஏன்னா இந்த இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா நிலப்பரப்பிலே தொடர்ந்து 546வது நாளாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இன்றைக்கும் குவாட்காப்டர் அட்டாக், ஹெலிகாப்டர் தாக்குதல், அதே போன்று விமான தாக்குதல், ஆளில்லா விமான தாக்குதல் என்று வான்வழி தாக்குதல்கள் உச்சம் தொட்டிருக்கிற அதே நேரத்தில் தரைவழி தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் இன்றைக்கு அதிகரித்திருக்கின்றன. இன்றைய தினம் இதுவரையில் இந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணுகிற வரையில் 36 அப்பாவி சகோதரர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 57க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக காசா மக்களுக்கு உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, மருந்துகள் இல்லை, எந்த விதமான உதவி பொருட்களும் காசாவுக்குள் நுழைய முடியவில்லை. அத்தனைக்கும் இஸ்ரேல் தடை விதித்திருக்கிறது. இந்த நிலைக்குள்ளதான் இஸ்ரேலுடைய விவகாரத்தில் அமெரிக்கா முற்றுமுழுதாக அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற அதே நேரம் அதை பயன்படுத்தி கொண்டு சிரியாவிலே நேற்றைய தினம் அவர்கள் கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். லெபனானிலே நேற்றும் தாக்குதல் நடத்தினார்கள், இன்றைக்கும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். சிரியாவிலே அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலுக்கு சிரியாவினுடைய அரசாங்கத்தை கொண்டு வந்த இப்போதைய அரசாங்கத்தை உருவாக்கியவர்களில் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கக்கூடிய துருக்கி இன்றைக்கு கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. துருக்கியை பொறுத்தவரையில் கண்டனத்தை மாத்திரம்தான் அவர்கள் வெளியிடுவார்கள் என்பதும் நமக்கெல்லாம் தெரியும். இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலையில தான் ஏற்கனவே காசாவுக்கு ஆதரவாக முழுமூச்சோடு நிற்கக்கூடிய ஒரு நாடாக ஈரான் இருக்கிறது. ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஆயுத குழுவாக இருக்கக்கூடிய யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இஸ்ரேலிய கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்துகிறார்கள். செங்கடலிலே அவர்கள் ஒரு முக்கியமான ஆளுகையை மேற்கொண்டு வருகிறார்கள். இதே நேரத்தில் காசாவுக்கு ஆதரவாக ஈரான் தன்னுடைய அனைத்து வளங்களையும் பலங்களையும் பயன்படுத்தி வருகிறது என்பது நமக்கு தெரியும். கதாயிப் ஹிஸ்புல்லா என்கிற ஈராக்கினுடைய அமைப்பும் நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக காசாவுக்கு ஆதரவாக தாக்குதல்களுக்கு களம் காண இருக்கிறோம் என்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு முழுமையான நிதி உதவி, ஆயுத உதவியை ஈரான் தான் செய்து வருகிறது. அதே நேரத்தில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்புக்கு மொத்தமான உதவிகளையும் ஈரான் தான் செய்து வருகிறது. இப்படி எல்லா பகுதிகளிலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ப்ராக்ஸிஸை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, ஆயுத குழுக்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போன்று ஹொர்முஸ் ஜலசந்தியில் தேவையான ஆயுத குழுக்களும் இருக்கிறார்கள். எங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று எப்போதும் ஈரான் சொல்லிவிடுவார்கள். ஹொர்முஸ் ஜலசந்திங்கிறது உலக வர்த்தகத்தில் 17% வர்த்தகம் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. ஈரானுடைய கண்ட்ரோல் தான் அந்த இடத்துல ஓங்கி இருக்கும். அந்த ஜலசந்தியை தாண்டித்தான் கத்தார், துபாய், பல நாடுகளுடைய கப்பல்கள் பயணிக்க வேண்டியிருக்கிறது. எனவே ஹொர்முஸ் ஜலசந்தியை ஆளக்கூடிய இடத்துல ஈரான் இருக்கிறது. எனவே ஈரானுடைய முக்கியத்துவம் அந்த இடத்திற்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். இப்படி எல்லா பகுதிகளிலும் ஈரான் தன்னுடைய ஆட்களை நிறுத்தி வைத்திருப்பது மட்டுமல்லாமல் ஆயுத பலத்திலும் அணு ஆயுத பலத்திலும் கூட நாங்கள் தயார் நிலையில் நிற்கிறோம் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறார்கள். இந்த நிலையில தான் அணு ஆயுத பரவல் தடுப்பு என்கிற ஒன்றை அமெரிக்கா காலாகாலமாக பின்பற்றி வருகிறது. எந்த நாடெல்லாம் அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ இந்த நாடுகள் வேறு எந்த நாடுகளும் அணு ஆயுதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். குறிப்பாக ரஷ்யா இதிலே ஒரு நெகிழ்வு போக்கை கடைபிடித்தாலும் மற்ற எல்லா நாடுகளும் இதில் அமெரிக்காவோடு நிற்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். ரஷ்யா கூட
உக்ரைனிடத்தில் இருந்த அணு ஆயுதங்கள் அளிக்கப்பட்டதில் மகிழ்ச்சி அடைந்தது என்பது நமக்கு தெரியும். உக்ரைன் அணு ஆயுதம் இல்லாததும் ரஷ்யா இவ்வளவு உக்கிரமாக தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு அடிப்படை காரணம். இந்த நிலையில தான் நார்த் கொரியா ஏற்கனவே அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டார்கள். இந்த தடைகளை எல்லாம் மீறி இந்தியா ஆரம்ப நாட்களிலேயே அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டார்கள். தயாரித்த காரணத்தினால் அன்றைய நாட்களிலேயே இந்தியா பொருளாதார தடைகளை எல்லாம் சந்தித்தது. அதே போன்று பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டது. இப்படி தயாரித்த நாடுகள் தயாரித்ததாகவே இருக்கிறது. ஈரான் தயாரித்து விடக் கூடாது என்பதில் மிக கவனமாக அமெரிக்கா இருக்கிறது. அவர்கள் தயாரித்து விட வேண்டும் என்பதில் ரஷ்யா கவனமாக இருக்கிறது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளையும் இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ணணுமாக இருந்தால் எங்களிடத்தில் அணு ஆயுதம் இருக்க வேண்டும் என்பதில் மிக மிக உன்னிப்பாக இருக்கிறது ஈரான். இந்த வகையில் தான் அவங்க இந்த அணு ஆயுத தயாரிப்புகளில் மும்முரமாக ஈடுபட்டு வந்த நேரத்தில் ஒபாமா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கும்போது எப்படியாவது அணு ஆயுதத்தை தயாரிக்கிறத தடுக்கணும், அதை எப்படி கொண்டு வர்றது என்கிற வகையில் ஒரு யுத்தத்திற்கு போகாமல் ஒரு பேச்சுவார்த்தையின் ஊடாக நீங்கள் மின்சாரத்திற்கு அணுச்செறிவூட்டலை செய்து கொள்ள முடியும், வேறு வேறு தேவைகளுக்கு செய்து கொள்ளுங்கள், எக்காரணம் கொண்டும் நீங்கள் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு இந்த அணுச்செறிவூட்டலை செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வச்சிருந்தாரு. டொனால்ட் ட்ரம்ப் வந்து இதை கடாசி வீசுறதுக்கு முன்னாடியே ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அறிவியல் பொருட்கள், அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான வளங்களையும் வெளிநாடுகளில் இருந்து ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டாங்க. எனவே அவர்கள் அணு ஆயுதத்தை தயாரித்திருக்கிறார்கள், அதற்குரிய வளத்தையும் பலத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா ஈரானோடு தற்போது மோதுவதற்கு தயாராகி கொண்டிருப்பதாக அமெரிக்கா அறிவித்தாலும் மோதுகிற வரைக்கும் அதை உண்மை என்று நாம நம்ப முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஈரானிடத்தில் போய் முட்டுப்பட்டு மூக்குடைஞ்சுக்கிட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. அது பெரிய வரலாறு. ஏற்கனவே ஷாகுடைய ஆட்சி இருக்கிற போது அதை காப்பாற்றுறதுக்கு ஈரானும் பிரிட்டனும் சேர்ந்து பல முஸ்தீபுகளை எடுத்தாங்க. அதையெல்லாம் வெற்றி கொண்டுதான் அப்ப இருந்த ஹொமைனியினுடைய தலைமையில் முழுவதுமாக அந்த ஆட்சியையே மாற்றி மக்களாட்சியாக ஈரான் ஆட்சி மாறியது. ஹொமைனி தலைமையில் முழுமையான ஒரு சுப்ரீம் லீடர் என்கிற பலத்தோடு ஆட்சி மாற்றமே பெற்றிருந்தது. அதற்கு பிறகும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா 1979 காலப்பகுதிகளில் இந்த புரட்சி எல்லாம் வெடிக்கிறது. ஆயுதங்கள் அவர்களிடத்தில் குறைவாக இருந்த காலகட்டத்தில் ஈரானுடைய மாணவர் அமைப்பு என்ன பண்ணினாங்கன்னா அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு அமெரிக்க தூதரக அதிகாரிகளை பணைய கைதிகளாக பிடிச்சு வச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் எப்படி மொசாது ஏற்கனவே இடியாமின் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது அவங்களோட நாட்டுக்குள்ள புகுந்து அவர்களுடைய ஆட்களை காப்பாற்றிக்கிட்டு வந்தாங்களோ அது மாதிரியான ஒரு ஆபரேஷனை செஞ்சிருந்தாங்க. அந்த ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எனவே ஈரான் இடத்துல அந்த இடத்திலையும் அமெரிக்கா தோற்று போன வரலாறு இருக்கிறது. அதற்கு பிறகு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈரானுடைய ஒரு பயணிகள் விமானத்தை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தி இருந்தது. 200க்கும் மேற்பட்டவர்கள் என்று நினைக்கிறேன் பயணிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள். இந்த பயணிகள் கொல்லப்பட்டதில் இருந்து கிட்டத்தட்ட 1996 வரைக்கும் 1980களில் இருந்து 96 வரைக்கும் இதற்கு எதிராக பலகட்ட போராட்டங்களை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வந்தது. ஈரான் சர்வதேச நீதிமன்றம் வரைக்கும் சென்றது. அமெரிக்கா மசியவில்லை. கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியில முழுவதுமாக அமெரிக்காவினுடைய கப்பல்களை பிடிக்க ஆரம்பித்தார்கள். அமெரிக்காவினுடைய கப்பல்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த கட்டம் வந்ததோடு அமெரிக்கா பகிரங்கமாக ஈரானிடத்தில் மன்னிப்பு கேட்டது மட்டுமல்லாமல் பல கோடி அமெரிக்க டாலர்களை நஷ்ட ஈடாகவும் கொடுத்துவிட்டு வெளியேறியது. இது ஈரானோடு அமெரிக்கா கடந்த காலங்களிலேயே முட்டி மோதி மூக்குடைப்பட்ட வரலாறு. அப்படி இருக்கிற காரணத்தினால தான் அடிக்கடி ஹாமனி இப்போ என்ன பண்ணுறாருன்னா 1980களிலேயே உங்களை நாங்கள் சந்திச்சிட்டோம், எனவே உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், உங்களை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியும், வாடா பார்த்துக்கலாம் என்று சொல்லி அவ்வளோ தைரியமாக அறிவிக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களும் இருக்கிறது என்கிற காரணத்தினால இந்த நிலையில் ஈரானோடு ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தயாராகி வருகிறார் என்கிற கதையாடல்களுக்கு மத்தியில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசர் MBS முகமது பின் சல்மானோடு ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனுக்கும் இடையில ஒரு தொலைபேசி உரையாடல் நடைபெற்றிருக்கிறது. இந்த தொலைபேசி உரையாடலில் ரெண்டு பேரும் பல விவகாரங்களை பேசியிருக்கிறாங்க. அதில் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் மிக தெளிவான பல செய்திகளை சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசருக்கு சொல்லியிருக்கிறார். அதில் மிக முக்கியமானது என்னன்னா ஈரான் இஸ்லாமிய குடியரசு எந்த நாட்டோடும் யுத்தம் செய்ய விரும்பவில்லை, ஆனால் எந்த ஒரு நாடும் எங்களை ஆக்கிரமிக்க வந்தால் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் உறுதி
உறுதியான நடவடிக்கைகளை எடுப்போம். நாங்களா போய் அட்டாக் பண்ண மாட்டோம். எங்களை அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா பின்வாங்க மாட்டோம். கண்டிப்பாக பதிலடி அகோரமாக இருக்கும் என்று சொல்வது மட்டுமல்லாமல் ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒருபோதும் மோதல் போக்கை தொடர்ந்ததில்லை. நாங்க எப்பயுமே ஆரம்பிச்சதில்லை. எங்க மேல ஈராக்ல சதாம் ஹுசைன் இருக்கும்போது அடிச்சாரு, அதனால தான் நாங்க திருப்பி அடிச்சோம். நாங்களா போக மாட்டோம், ஆனா வந்தா விடவும் மாட்டோம் என்று சொல்லிவிட்டு நாட்டுக்குள்ள அமைதியான அணுசக்தி உற்பத்திகளை நாங்கள் மேற்கொள்ள விரும்புகிறோம். எங்களுக்கு கரண்ட் உற்பத்தி பண்ணணும், பல தேவைகள் இருக்குது, அதைத்தான் விரும்புகிறோம். சர்வதேச விதிமுறைகள் படி அணுவை நாங்கள் அதிகரித்துக் கொள்வதற்கு விரும்புகிறோம். நாங்கள் சர்வதேச விதிமுறைகளை தாண்டி எல்லாம் செய்யறதுக்கு தயாராக இல்லை. அதை யாரும் வந்து செக் பண்ணலாம். செக் பண்ணவங்க இதுவரைக்கும் நாங்கள் அணு ஆயுத ரீதியிலான முனைப்புகளை எடுக்கவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் என்கிறாரு. ஆனால் உண்மையிலே என்னன்னு கேட்டால் அவங்க அணு ஆயுதத்தை தயாரிச்சிட்டாங்க. ஆனாலும் சர்வதேசத்திற்கு எப்படி இஸ்ரேல் அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அணு ஆயுதம் இல்லாத நாடு மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஈரானும் அணு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஒட்டி தான் அவர் என்ன பண்றாருன்னா முகமது பின் சல்மானோட பேசுகிற நேரத்தில் இந்த மாதிரியான பேச்சுக்களை சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம நாங்கள் பரஸ்பரமாக மரியாதையின் அடிப்படையில் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். மரியாதையாக கண்ணியமாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இது இல்லாம எங்களோட நீங்க தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா வந்தது என்று சொன்னா உச்சகட்ட முறையில் பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு முகமது பின் சல்மானுக்கு மசூத் பெசக்ஷியன் சொல்லி இருப்பது மட்டுமல்லாம அதற்கு ஒரு அழகான சாதகமான பதில முகமது பின் சல்மானும் சொல்லி இருக்கிறார். ஏன்னா இந்த இடத்துல சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 14 குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனுடைய முதல் கட்டமாக அவர்களுக்கான இடங்கள் சிலது வாங்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அவர்களுக்கான ஒரு 5 வீடுகளை முதல் கட்டமாக கட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மும்முரமாக அந்த பணிகள் நடந்து வரக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து வர்றீங்க. உங்களுடைய ஜகாத் நிதிகளை அதற்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உங்களால் முடிந்த உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வழங்க முடியும். நம்முடைய அக்கௌண்ட் நம்பர் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது. அதற்கு நேரடியாக நீங்கள் வைப்பு செய்ய முடியும். அதற்கு வைப்பு செய்ய முடியாதவர்கள் அந்த மாதிரி எங்களுக்கு இந்த நாட்டில் இருந்து அதுக்கு போட முடியலை என்று சொல்கிறவங்க எனக்கு நமக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் அதற்குரிய வழிகாட்டலை தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். எனவே அதற்குரிய உதவிகளை வாரி வழங்குங்கள். அந்த மக்களுக்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. அரபு கண்ட்ரிகளை பொறுத்தவரையில் ஈரான் இருப்பது கொள்கை ரீதியாக அவர்களுக்கு வேறுபாடானதாக இருந்தாலும் ஈரான் பலவீனப்பட்டு விட்டால் அரபு கண்ட்ரிகளுக்கு தெரியும். அதுக்கு பிறகு நம்ம எல்லாம் இப்பவே பொம்மை தான், இதுக்கு மேல் 100% பொம்மை ஆகிடுவோம், அப்படியே கரடி பொம்மை மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஈரான் இருக்கிறதுனால தான் கொஞ்சமாவது நம்ம திருப்பி நிற்போம்டா இந்த மாதிரி நிற்க முடியுது அவங்களுக்கு. இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அமெரிக்கா வந்து கட்டுப்படுத்த தேவையில்லை அரபு நாடுகளை. இஸ்ரேல்காரன் சொல்றதை தான் கேட்க வேண்டி வந்துடும். எனவே நமக்கு இஸ்ரேலை எதிர்க்க முடியலை என்று சொன்னாலும் ஈரான் இருக்கணும், அவங்களாவது எதிர்க்கிறாங்களே என்கிற ஒரு மனோபக்குவம் அரபு நாடுகளுக்கு இடையில இருக்குது. அந்த அடிப்படையில் முகமது பின் சல்மான் என்ன பண்றாருன்னு கேட்டா இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் ஒற்றுமையை உண்டாக்குவதில், ஒற்றுமையை பாதுகாப்பதில் நாங்கள் முன்னிற்போம். எந்த ஒரு கட்டத்திலையும் ஒற்றுமை சீர்குலைய கூடாது என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அவருக்கு மசூத் பெசக்ஷியனோட பேசும்போது என்ன சொல்றாருன்னா இந்த பிராந்தியத்தில் ஈரான் மீதோ வேறு எந்த நாடுகளின் மீதோ எந்த ஒரு பதட்டமும் பாதுகாப்பு இன்மையும் உருவானால் சவுதி அரேபியா எங்களுடைய பங்குக்கு உங்களோடு சப்போர்ட் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறோம். அதாவது ஈரான் மேல அட்டாக் பண்ணினாங்க என்று சொன்னா எங்களுடைய பங்குக்கு உங்களோடு சப்போர்ட்டுக்கு நாங்க வந்து நிற்போம், நாங்க உங்களோடு இருப்போம் என்பதை எந்த காரணம் கொண்டு நாங்க மறுக்கல. எனவே உங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்க, அப்படியே அட்டாக் பண்ண வந்தாலும் நாங்க உங்களுக்கு உதவியாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் என்கிற செய்தியை வெளிப்படையாக இன்றைக்கு முகமது பின் சல்மான் மசூத் பெசக்ஷியன் ஈரானுடைய அதிபருக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இந்த செய்தி இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களையும் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கேன்னா சவுதி அரேபியா ஈரானுக்கு உதவியாக நிற்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். கொள்கை அடிப்படையில் ஈரான் முழுவதுமாக ஷியா கொள்கையில் இருக்கிறாங்க, இஸ்னா ஷரியா கொள்கையில் இருக்கிறாங்க. சவுதி அரேபியா சன்னி முஸ்லிம்களாக இருக்கிறாங்க, குரான் சுன்னா அடிப்படையில் இருக்கிறாங்க. இந்த நிலையில் ஈரானுக்கு சப்போர்ட்டா சவுதி நிற்காது என்று நினைத்திருந்த நேரத்தில் நாங்கள் சப்போர்ட்டுக்கு நிற்போம் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் இது ஒரு பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியை உண்டாக்குதுங்கிற ஒரு நிலைப்பாடு அரபு நாடுகளுக்கு மத்தியில் இருக்குது. அதனால தான் நம்ம பார்த்தோம்னா யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளை எடுத்துக்கிட்டாலே அவங்க ஷியாக்களோட குறிப்பாக ஈரானோட கொள்கை அளவில் முரண்பட்டவங்க தான். ஏன்னா யமனில் இருக்கக்கூடியவங்க ஜெய்தியாக்களாக இருக்கிறாங்க, ஈரானில் இருக்கக்கூடியவங்க இஸ்னா அஷரியா இமாமியா கொள்கையை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்படி
அப்படி இருந்தும் அவர்கள் இரு சாராருமே இணைந்துதான் பயணிக்கிறார்கள் என்கிற ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால இந்த இடத்துல சவுதி அரேபியாவும் கண்டிப்பாக ஈரானோடு பக்கபலமாக நிற்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் யுத்தம் ஒன்றை ஏற்படுத்தி ஈரானோடு அப்படியான ஒரு மோதல் போக்கை அமெரிக்கா கை கொள்ளும் என்று யாரும் நம்ப முடியாது. அடிக்கிற வரைக்கும் நம்ப முடியாது. அடிப்பேம்மா, இது நமக்கு தெரிஞ்ச காலத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா ஈரான் மேல கை வச்சா என்ன நடக்கும்ங்கிறது அவங்களுக்கே தெரியும்ங்கிறதுனாலையும் அதை ரொம்ப யோசிப்பாங்க என்கிற ஒரு நிலையில லெபனான் மீது இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. காசாவில் தாக்குதல் நடத்துகிற போலவே லெபனானில் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய 2 முக்கியஸ்தர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மிக முக்கியமான இராணுவ பிரிவு அதிகாரியாக செயல்பட்ட ஹசன் ஃபர்ஹத்தும் அவருடைய மகனும் மகளும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஷஹீதாகி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடியவர் தான் ஹசன் ஃபர்ஹத். இது அவருடைய மகன். இவங்களோட சேர்த்து இவங்களுடைய மகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அல்லாஹு தாலா அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். பாலஸ்தீன விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இணை வைக்காத பட்சத்தில் ஷஹீதுடைய அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறார். அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த 2 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் வடக்கு காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இன்னும் ஒரு தளபதியை, நக்பா படைப்பிரிவினுடைய முக்கியமான ஒரு தளபதியை கொன்றிருக்கிறோம் என்று இன்றைக்கு இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. ஆனால் அந்த செய்தியை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உறுதிப்படுத்தவில்லை. இப்படியான ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் நமக்கு தெரியும், நேற்றைய தினமும் MQ-9 வகையான ஆளில்லா விமானம் ஒன்றை ஹூதிகளுடைய படைப்பிரிவு அமெரிக்காவுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருந்த அதே நேரம் இன்றைக்கு 7 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல் மீது நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது. அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல் மேலே ஹூதிகளுக்கே அட்டாக் பண்ண முடியும் என்று சொன்னால் ஈரான் பண்ணாது என்று யாராவது நினைக்க முடியுமான்னா நிச்சயமாக பண்ணுவாங்க. அந்த தைரியத்தில் ஈரான் இருக்கிறாங்க. ஈரானுடைய முழு ஆதரவோடு தான் ஹூதிகள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். பாலஸ்தீனத்திற்கான விடிவுக்கான ஒரு போராட்டமாகத்தான் இவை அத்தனையும் இருக்கிறது. பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டால் இந்த யுத்தங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டுவிடும். பாலஸ்தீனம் பாலஸ்தீனிய மக்களுடைய பூமியாக இருக்கிறது. அந்த மக்களுடைய பூமி தேவை. அந்த மக்களுடைய பூமி கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே மிக முக்கியமான விவகாரமாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்போமாக. தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், ஆயுத கலாச்சாரங்கள் ஒழிக்கப்பட்டு அமைதியான பூவுலகு திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.